இல்லை அந்த
அப்படி பெருமாளுடைய திருவடிகளை போற்றி வழிபாடு செய்கின்ற பூமாதேவி அப்பொழுது தேவர்களெல்லாம் சேர்ந்து சூரிய பகவானை பார்த்து கேட்கிறார்கள், சூரிய பகவானே, நீ அன்றாடம் கிடைக்க உதித்து மேற்குல மறையிறியே, ஏன் ஒரு நாளைக்கு திசையை மாற்றி உதித்து ஒரு நாளைக்கு வடக்க உதைத்து தெற்க மறை, தெற்க உதித்து வடக்கில் மறை, இல்லை மேற்குல உதித்து கிழக்கில் மறை, ஏன் கிழக்கு தான் உதித்து மேற்குல தான் மறையணுமா என்று சூரிய பகவானை அங்கு கேள்வி கேட்கிறார்கள். அதற்கு சூரிய பகவான் சொல்லுகிறார், நான் எப்போவுமே கிழக்கு தான் உதிப்பேன். அதான் அதுதான் என்ன காரணம் சொல்லுங்க நாராயணா, சூரிய நாராயணா சொல்லுங்க. அதற்கு என்ன காரணம் என்றால், நான் உதிக்கின்ற பொழுது பெருமாளுடைய திருப்பாதங்கள் என சொல்லப்படுகின்ற காலை பார்த்து கொண்டு உதிக்கின்றேன். அதுதான் அந்த பொழுதுக்கு பெயர் காலை. மறைகின்ற பொழுது பெருமாளுடைய கழுத்திலே அணிந்து கொண்டிருக்கின்ற திருத்துழாய் என சொல்லப்படுகின்ற துளசி மாலை பார்த்து கொண்டே மேற்கிலே மறைகின்றேன். அதனாலதான் அந்த பொழுதுக்கு பெயர் மாலை. காலை மாலை என்று ஏன் பெயர் வந்தது? பெருமாளுடைய பாதங்களை கிழக்கு திசை கதிரவன் இருக்கின்ற அவர் கிழக்கு திசையை பார்த்து நீட்டிக் கொண்டிருக்கிறார். அவர் கிழக்கு திசையை பார்த்து நீட்டிக் கொண்டிருப்பதனாலதான் கதிரவனாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் பெருமாளுடைய காலை பார்த்த வண்ணம் கிழக்கே உதிக்கின்றார். மறைகின்ற பொழுது பெருமாள் அவருடைய கழுத்திலே அணிந்து கொண்டிருக்கின்ற திருத்துழாய் மாலை என சொல்லப்படுகின்ற துளசி மாலை பார்த்த வண்ணம் மேற்கிலே மறைகின்றார். இப்படி சூரிய பகவான் தான் உதிப்பதற்கும் மறைவதற்கும் உண்டான காரணத்தையும் பொழுதை பற்றியும் சொன்ன உடனே தேவர்கள்லாம் கையெடுத்து வணங்குகின்றார்கள். இவ்வளவு சிறப்பு இருக்கிறதா சூரிய பகவானே, நீங்கள் உதிப்பதற்கும் மறைவதற்கும் அந்த பொழுதுக்கு ஏன் காலை மாலை என்று வந்தது இப்பொழுது எங்களுக்கு தெளிவாக புரிந்தது என்று சூரியனை வழிபாடு செய்து